கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையை கொடுக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நானே நல்ல மேய்ப்பன் என்றார் இயேசு. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் நல்ல மேய்ப்பராகவும் இருக்கின்றார். பிதா மேய்ப்பர் என்பதையும் குமாரன் மேய்ப்பர் என்பதையும் ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறபடியால் அவரும் மேய்ப்பர் என்பதையும் நாம் உணரலாம். பிரியமானவர்களே, நல்ல மேய்ப்பர் தனது ஆடுகளுக்காக தமது உயிரையும் தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆடுகளுக்காக கவனமாக செயல்படுகிறார். ஆடுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆடுகளால் அறியப்பட்டும் இருக்கிறார். சிதறி இருக்கும் ஆடுகளை தமது தொழுவத்தில் சேர்க்க அவர் விரும்புகிறார். காரணம், அவர் நல்ல மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர் அவரே. கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆடுகளுக்காக அவன் கவலைப்பட மாட்டான். ஆடுகளை அவன் அறிந்திருக்கவும் மாட்டான். மந்தையில் இல்லாமல் சிதறி இருக்கும் ஆடுகளை பற்றி அக்கறை கொள்ளவும் மாட்டான். ஆடுகளுக்காக தியாகம் செய்ய முன்வரவும் மாட்டான். நம்முடைய தேவன் நல்ல மேய்ப்பன். இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை என் தேவன் நேர்த்தியான வழியிலே அவர் நடத்துவார். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். உங்களை முற்றுமுடிய நடத்த இந்த மேய்ப்பர் போதுமானவராக இருக்கிறார். வனாந்தரத்திலே சிக்கிக்கொண்ட, முட்கள் மத்தியிலே சிக்கிக்கொண்ட, பாறைகளின் நடுவிலே சிக்கிக்கொண்ட ஆடுகளை இந்த மேய்ப்பர் அந்த இடத்திற்கே வந்து அவர் மீட்பார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கும்படி அவர் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இந்த நல்ல மேய்ப்பர் நமக்காக இந்த பாவமான இந்த பூமியிலே அவர் இறங்கி வந்து மனுகுலத்தோடு மனிதனோடு மனிதனாக கலந்து மனிதனுடைய அத்தனை கஷ்டங்களையும் அவர் அனுபவித்து பொல்லாத மனுஷர்களிடத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படிக்கும், பொல்லாத பிசாசின் கிரியைகளிலிருந்து, அவனுடைய தந்திரத்திலிருந்து, அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இந்த இரட்சகர், இந்த மேய்ப்பராகிய இயேசு நமக்காக அவர் இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி இருந்தாலும் அவர் உங்களை மீட்டெடுப்பார். அவர் உங்களை தப்புவிப்பார். அவர் உங்களை விடுவிப்பார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இந்த மேய்ப்பர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக நீங்கள் இருக்கிற பொழுது நிச்சயமாகவே அவர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். ஆகவேதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே,
எங்களுக்காக அந்த பூமிக்கு இறங்கி வந்த எங்கள் நல்ல மேய்ப்பரே, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் சுவாமி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் நீர் மகிழ்ச்சியினால், சமாதானத்தினால், சந்தோஷத்தினால் நிரப்புவாராக. தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு உள்ளங்களையும் தேற்றுவாராக. என் தேவனாகிய கர்த்தர், நீர் அதிசயத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன் அப்பா. உன்னதமான தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. எஸ்டடி உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடாத தேவனாக இருக்கிறேன் அப்பா. இந்த நாமத்தை சொல்லும் இடத்தில் தேவ மகிமை வெளிப்படுகிறது. இந்த நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவின் நாமத்தை எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் காணக்கூடிய அத்தனை தீங்கையும் அத்தனை தீமையினின்றும் என் இயேசு நீர் மீட்டு எடுக்கிறீரப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே, இந்த அதிகாலை வேளையில் அளவில்லாத உம்முடைய கிருபை எங்கள் மேல் ஊற்றப்படட்டும் அப்பா. இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு எங்களை கொண்டு வந்தவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை அறிவிக்கும்படி நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த பொல்லாத உலகத்தில் நீர் எங்களை அற்புதமாய் வாழ வைக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லா சத்துருக்களின் தந்திரத்திலிருந்தும் பிசாசின் கிரியைகளிலிருந்தும் நீர் அப்பா எங்களை முற்றிலுமாக நீர் விடுவித்து பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் மேய்ப்பரே, எங்கள் நல்ல மேய்ப்பரே, நாங்கள் பயப்படும். இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற இந்த வார்த்தையை கேட்டு அப்பா என்னோடு இணைந்து ஜெபித்து, இயேசுவே என்னுடைய நல்ல மேய்ப்பன், அவரே என்னை இதுவரை நடத்தி இருக்கிறார், இனிமேலும் அவர் நடத்துவார், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும், அவர் என்னை புதிய பலத்தால் அவர் நிரப்புவார், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அப்பா இந்த நேரத்திலும் யாரெல்லாம் சிங்காசனத்திற்கு நேராக அப்பா நோக்கி பார்க்கிறார்களோ கரங்களை உயர்த்தி, தேவனே என் மேல் இரக்கமாயிரும், என் பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும், என் குடும்பத்தின் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்பா விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்கள் விண்ணப்பங்களை நீர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இந்த காலை வேளையில் நீர் வெளிப்படுகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரே, நீரே ஆண்டவர், நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர் அப்பா. உம்மை போல வேறொரு தெய்வம் கிடையாது. 1000-10,000ங்களில் நீர் சிறந்தவர். சாரோரின் ரோஜா நீர், லீலி புஷ்பம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்காகவே எங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக அப்பா உம்முடைய அழகான சரீரத்தை நீ சிதைக்கும்படி நீர் ஒப்பு கொடுத்தீரே. எங்கள் நிர்வாணங்களை மூடும்படி நீர் சிலுவையிலே அப்பா நிர்வாணமாய் தொங்கினீரே. எங்கள் சரீரத்திலே காயங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக, வியாதிகள் இருக்கக்கூடாது என்பதற்காக, வேதனைகள் இருக்கக்கூடாது என்பதற்காக, பலவீனங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகவே நீர் உம்முடைய சரீரத்திலே அப்பா காயங்களை ஏற்றுக்கொண்டீரே, அடிகளை வாங்கினீர். உம்மை நொறுக்கின பொழுதும், உம்மை சித்திரவதை செய்த பொழுதும், உம்முடைய மாம்சங்கள் பிக்கப்படுகிற பொழுதும் எங்களை நினைவில் வைத்து ராஜா நீர் அவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீரே. பிசாசினை நீர் தோற்கடித்தீரே, அவனை வெட்கப்படுத்தினீரே. உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வல்லமை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது. ஆமா ராஜா, ஒரு உண்மையான தகப்பனாய் தன் பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை நீர் செய்தீரப்பா. எங்கள் தகப்பனே, எங்கள் தாயே, எங்கள் சகோதரனே, எங்கள் சிநேகிதரே, இந்த காலை வேளையிலும் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் சொல்லி துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக இந்த நேரத்தில் நான் விசேஷித்த விதமாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமா ராஜா, பயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு
ஒரு புதிய பலன், ஒரு புதிய சந்தோஷம் இந்த நாளில் உண்டாகட்டும். ஒரு தைரியம் பிறக்கட்டும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அவரே நல்ல மேய்ப்பன். அவர் என்னை நீதியின் பாதையில், அதாவது சரியான பாதையிலே, செம்மையான பாதையிலே என்னை அவர் நடத்துவார். முட்களான பாதைகளில் அல்ல, செம்மையான பாதையிலே அவர் என்னை நடத்துவார். நான் சிக்கி இருக்கிற, நான் அடிமைப்பட்டு இருக்கிற என்னுடைய பிரச்சனைகளில் அவரே இறங்கி வந்து என்னை விடுவிப்பார். என் வியாதியிலிருந்து அவர் என்னை பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். காரணம், நல்ல மேய்ப்பன் அவர். என் காயங்களை கட்டுவார், என் காயங்களை கட்டுவார். இந்த காலை வேளையிலும் அப்பா, உள்ளம் உடைந்து போய் வேதனையோடு, கஷ்டத்தோடும், மனபாரத்தோடும், குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாக வருமானங்கள் போதிய அளவில் இல்லை என்று வருந்துகிற சகோதரிக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அம்மா ராஜா, கவலைப்படாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் குடும்பத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை நான் தருவேன் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா, தெய்வ கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. பலவீனர்கள் பலவான்களாய் மாறுவார்களாக. பிசாசின் கிரிகளிலிருந்து அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. இதை கேட்கிற பொழுதே சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இறங்கட்டும். சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும். அப்பா, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் இப்பொழுதே சத்ருவை சிதறடிக்கட்டும். பிசாசின் கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். எந்த இடத்தில் உம்முடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டு போனார்களோ அதே இடத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை நீர் நிமிரச் செய்வீராக. எஸ்டே வெக்கப்பட்டு போன அதே இடத்தில் சத்துருக்களுக்கு முன்பாகவே நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீர். கர்த்தர் சொல்லுகிற சகோதரியே, சகோதரனே, நீ பயப்படாதே, கலங்காதே. நீ வெக்கப்பட்டு போவதில்லை. எந்த இடத்தில் நீ அவமானப்பட்டாயோ அதே இடத்திலே என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அவர் வெளிப்படுவார். உன்னை மறுபடியும் சீர்படுத்துவார், உன்னை ஸ்திரப்படுத்துவார், உன்னை உன் ஸ்தானத்தில் மறுபடியும் அவர் நிலை நிறுத்துவார். உன்னை கனி கொடுக்கும்படி உன்னை மறுபடியும் அவர் கழுவுவார், உன்னை பரிசுத்தப்படுத்துவார். விழுந்து போன அதே இடத்துல என் தேவன் உன் தலையை உயர்த்துவார், உன்னை கண்மலையின் மேல் உயர வைப்பார். நிச்சயமாகவே இந்த நல்ல மேய்ப்பர் விசுவாசியுங்கள். இந்த நல்ல மேய்ப்பர் நமக்காக ஜீவனையே கொடுத்தவர். இந்த காலை வேளையிலும் அப்பா நான் ஜெபிக்கிறேன். ராஜா, உண்மையான உள்ளத்தோடு என்னோடு இந்த ஜெபத்தை தொடர்ந்து நித்தமும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான சாட்சிகளை நீர் கொடுத்து வருகிறீரப்பா. இந்த ஆன்லைன் மூலமாக அநேக வீடுகளுக்குள் நீர் சென்று அற்புதங்களை செய்கிறீர். கர்த்தரை அறியாத ஜனங்கள், ஆமா ராஜா, எஸ்அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுகிறீரப்பா. அவர்கள் கட்டுகளில் இருந்து நீர் அவர்களை விடுவிக்கிறீர். உம்மை அறியாத ஜனங்களுக்குள் இந்த வார்த்தை போகிற பொழுது ராஜா, அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்களே. குடும்பங்கள் மறுரூபமாகிறது. மதுபானத்துக்கும் போதைக்கும் அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். விபச்சாரத்தில் சிக்கியிருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். கற்பத்தின் கனிகளை நீர் கொடுக்கிறீர். முடவர்கள் எழுந்து நடக்கிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவரே, இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்கிறீர். அதற்காக கூடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிற என் தேவன் அப்பா, நீங்கள் ஒருவரையும் கைவிடாதவர் அப்பா. மனமிறங்கி அற்புதங்களை செய்கிறவர், துரிதமாய் கிரியை செய்கிறவர். இந்த ஊழியத்தில் என்னோடு இணைந்து பங்கெடுக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக. அதை காட்டிலும் அப்பா, யாரெல்லாம் இந்த செய்தியை அப்பா, இந்த தேவனுடைய வார்த்தையை, இந்த ஜெபத்தை அப்பா ஷேர் பண்ணுறாங்களோ, மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறார்களோ, அப்பொழுது மிகப்பெரிய அதிசயத்தை நீர் செய்கிறீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தையை அப்பா சுவிசேஷமாக, ஐயோ என்னால் பேச முடியலை, எனக்கு சுவிசேஷம் சொல்ல ஆசை, ஆனாலும் என்னால் அதை மற்றவர்களிடத்தில் சொல்ல முடியலை என்று சொல்லக்கூடிய எத்தனையோ சகோதர சகோதரிகள் என்னிடத்தில் சாட்சிகள் சொன்னிருக்கிறீர்கள். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உங்கள் செய்தியை, உங்கள் ஜெபத்தை நான் அநேகருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அநேகர் அதனால் பலனை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்தைக்கு நான் அதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சனோ
என்றைக்கு மற்றொருத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தனோ அன்றைக்கே என் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாயிற்று. ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டேன் என்று அநேகர் சாட்சி கொடுத்து வருகிறீர்கள். நிச்சயமாகவே என் தேவன் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. அநேகர் ஜெபிக்க தெரியாது, நாங்கள் எப்படி ஜெபிப்பதென்றே எங்களுக்கு தெரியாமல் இருந்தோம். ஆனால் உங்கள் ஜெபத்தை கேட்கிற பொழுது, உங்களோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கிற பொழுது எங்களுக்கு மிகுந்த ஆறுதல் உண்டாகிறது என்று சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீதியின் சூரியன் உதிக்கும். என் தேவன் உங்கள் மேல் பிரகாசமாக இருப்பார். அவர் தம்முடைய முகத்தின் பிரசன்னத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கச் செய்வார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். தம்முடைய இரக்கத்தினால் அவர் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உங்களை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார். சத்துருக்களின் கைகளில் நான் ஒருபோதும் உங்களை விட்டுக் கொடுப்பதில்லை என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அதிசயமான தெய்வத்தை நீங்கள் இறுகமாக பிடிச்சிக்கிங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் இந்த இயேசுங்கிற நாமத்தை, இந்த இயேசுங்கிற இந்த தெய்வத்தை, இந்த சர்வ வல்லவரை நீங்கள் பிடித்து கொண்டு அவரையே சார்ந்து நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். உங்கள் பாவ சாபங்கள் கட்டுகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகும். உங்கள் உள்ளத்தை அவர் சமாதானத்தினால் நிரப்புவார். அவர் நித்தமும் உங்களை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களிலும் கூட அவர் உங்களை நடத்துவார். வனாந்திரமான பாதையிலும் அவர் உங்களை நடத்துவார். அக்கினியின் மத்தியிலும் உங்களை அவர் நடத்துவார். நீங்கள் ஆழியின் ஆழத்தில் இருந்தாலும் அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை கரம் பிடித்து உங்கள் பள்ளங்களை எல்லாம் நிரப்பி உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். அவரே நல்ல மேய்ப்பர். உங்களை அற்புதமாக நடத்துவார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். இந்த நேரத்திலும் இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக இப்பொழுதே தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். திக்கற்றவர்கள் இப்பொழுதே அப்பா பலப்படுத்தப்படுவார்களாக. தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதாக. ராஜா, இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஊழியக்காரனாய், உம்முடைய தீர்க்க தரிசியாய் அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பலவீனத்தில் பலன் தருகிறவர், ஒருவரையும் கெட்டுப்போக விடாதவர், கெட்டுப்போனதை சரி செய்கிறவர், மறுபடியும் உருவாக்குகிறவர். ராஜா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரன், நான் என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கும் நான் இந்த வார்த்தையை நான் கேட்கிறேனே, என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். என்னால் அந்த பாவத்தை விட முடியலை. வருத்தத்தோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், சகோதரனே, என் தேவன் உன்னை இந்த நாளில் விடுவிக்கிறார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் இரட்சகராம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மகனே, நீ விடுதலையாக்கப்பட்டாய். இந்த நாள் முதலாய் இந்த பாவம் உன்னை மேற்கொள்ளாது. இந்த அடிமைத்தனத்தில் நீ முற்றிலுமாக விடுதலையாக்கப்பட்டாய். அவரே நல்ல மேய்ப்பனாக அவர் உன் வாழ்க்கையில் இந்த நாளிலே அவர் வந்திருக்கிறார். உன்னை அழகாய் வழி நடத்துவார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பலவீனத்தில் பலன் கொடுக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னப்பா. ராஜா, வயிற்று பகுதியில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், வயிற்றுப்போக்கு, வயிற்றில் வலி, வீக்கம். ஆனால் மருத்துவத்திலே அதை பரிசோதிக்கிற பொழுது ஒன்றுமில்லை என்கிற ஒரு ரிப்போர்ட். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே சர்வ வல்லமை உள்ள கரம் அப்பா, இப்பொழுதே அந்த மகளுடைய வயிற்று பகுதியில் அப்பா உம்முடைய கரம் வைக்கப்படுவதற்காக நன்றி. கர்த்தர் சொல்லுகிறார், நீ விடுதலையாக்கப்பட்டாய். விசுவாசி, உன் உள்ளத்தில் இதை விசுவாசி. நீ அற்புதத்தை பெற்றுக்கொண்டாய். நீ சுகமாக இருப்பாய். தெய்வ மகிமை அப்பா இப்பொழுதும் அப்பா அந்த மகளை தொடட்டும், நிரப்பட்டும். தெய்வ சமாதானம் இதை கேட்கிற பொழுதே அவர்கள் உள்ளத்தில் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடக்க முடியாத அப்பா சகோதரருக்காக நான் ஜெபிக்கிறேன்.
இப்பொழுதே கால்களிலும் கைகளிலும் கரடுகளிலும் ஒரு பலன் உண்டாகட்டும். இதே போல் அப்பா, கால்களிலே வேதனையோடு வலிகளோடு இருந்து நடக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடப்பீர்களாக. என் இயேசு உங்கள் கால்களிலே இப்பொழுது ஒரு பலத்தை தருகிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவின் நாமத்தை சொல்லி எழுந்து நில்லுங்கள். உங்கள் வீடுகளில் இருக்கலாம், உங்கள் அறைகளில் இருக்கலாம், உங்களுக்கு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை மருத்துவமனையில் கூட இருக்கலாம். இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் எழுந்து நில்லுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் கால்களுக்குள்ளே, உங்கள் கரடுகளுக்குள்ளே, அந்த எலும்புகளுக்குள்ளே, எலும்பு மஞ்சங்களுக்குள்ளே என் இயேசுவின் ரத்தம் பாய்ந்து வருகிறது. முடக்கி வைத்திருக்கிற பிசாசுகள், உங்கள் கால்களை கட்டி வைத்திருக்கிற பிசாசுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறதை நான் காண்கிறேன். தெய்வ சமாதானம் இப்பொழுதே அப்பா உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். தைரியமும் விசுவாசமும் நம்பிக்கையும் பெருகட்டும். அப்பா, அற்புதங்கள் நடக்கட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு புதிய பலத்தால் அந்த கால வேளையிலே உடைய பிள்ளைகளை நீர் சூழ்ந்து கொள்ளுவீராக. ஹல்லேலூயா. இயேசுவே, நீ செய்யும் அற்புதங்களுக்காக நன்றி. கேன்சர் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். கிட்னியில் இயேசுவின் நாமத்தினால் ஒரு புதிய பலன் இறங்கட்டும். கிட்னி பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிட்னியில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போக கிடவது. ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். மருத்துவ ரிப்போர்ட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறக்கிடுவது. இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ரிப்போர்ட்டுகள் எல்லாம் மாறட்டும். அப்பா, சாட்சிகளை கேட்க அடியேனாகிய நான் காத்திருக்கிறேன். அப்பா, பிள்ளைகள் தைரியமாக அப்பா பெற்றுக்கொண்ட அற்புதத்தையும் அதிசயத்தையும் சாட்சியாக சொல்லவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உதவி செய்வீராக என்று சொல்லி இந்த நாளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் தேவ பாதுகாப்பு, சமாதானம், சந்தோஷம், உம்முடைய கிருபை, உம்முடைய காருண்யம் முற்றிலுமாக உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். இந்த நாளுக்கான கிருபை நீர் அளவில்லாமல் உடைய பிள்ளைகளுக்கு ஊற்றுவீராக. அமராஜா, இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு சாட்சியுள்ள நாளாக, சந்தோஷமான நாளாக, சமாதானமான நாளாக, வெற்றி எடுக்கும் நாளாக மாறுவதாக என்று சொல்லி உன்னதமான என் தேவனுடைய கரங்களில் பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.